ஹாய் மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி இனிப்போடு கொண்டாடுங்க. சரிங்களா? வெடி வெடிக்கும் போது பார்த்து பசங்களை ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுக்கோங்க. எப்பவும் வெடி வெடிக்கும் போது ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க, எதுக்குமே முன்னெச்சரிக்கை. சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் நான், அதில் கோச்சிக்காதீங்க. இதான் என்னுடைய தீபாவளி புடவை. கிளப்பி கேட்டிருந்தீங்க தீபாவளி அன்னைக்கு நீங்கள் லைவ் வருவீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 தீபாவளி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வியாழக்கிழமை தீபாவளி இல்லையா, இங்கே வந்து லட்சுமி பூஜை. நான் மகாராஷ்டிரா இருக்கேன் இல்லையா, அதனால் லட்சுமி பூஜை அன்றைக்கும் இங்கே தீபாவளி கொண்டாடுவாங்க. அதனால் நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லட்சுமி பூஜை இல்லையா, நேற்று ஒரு புடவை கட்டுது, இன்றைக்கி 2வது புடவை இன்றைக்கி. சரிங்களா? எப்படி இருக்குது இந்த புடவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வீட்டில் லட்சுமி பூஜையை பார்க்கலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்செந்தூர் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம லட்சுமி பூஜை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நம்ம வீட்டில் லட்சுமி பூஜை. பாருங்கள், எல்லோரும் வேண்டிக்கோங்க, நல்லபடியாக நடக்கும். லட்சுமி எல்லாருக்குமே வரம் கொடுக்கணும். குபேரலட்சுமி பூஜை பாருங்கள், கீழே குபேரர் இருக்கார், மேல் லட்சுமி. குபேரலட்சுமி பூஜை தீபாவளிக்கு எத்தனை பேர் வீட்டில் போடுவீங்கன்னு தெரியல. இங்கே நான் மகாராஷ்டிரா இருக்கிறதுனால எல்லோரும் போடுவோம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு காட்டுறவாங்க. வெள்ளி நாணயங்கள் லட்சுமி இருக்குது பார்த்திங்கன்னா, சின்ன லட்சுமி வெள்ளி நாணயங்கள். அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்தா பாசிப்பருப்பு பாயசம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வச்சுருக்குறோம். பாதாம், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நகைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சுட்டு குபேரங்கிட்டையும் நல்லா ஃபுல்லாக வெள்ளி அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். வெள்ளி நாணயங்கள், கொலுசு, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே. லக்ஷ்மி வச்சுருக்கோம். பூரா பழங்கள் வச்சுருக்கிறோம். தண்ணி முக்கியமாக வைக்கணும். ஒரு சொம்பு இப்போ இருக்கிறதுல வெள்ளியில் இருக்குது எல்லாமே. எங்கள் வீட்டில் தட்டு, அதுக்கு மேலே சொம்பு வச்சுருக்கோம், வெள்ளியிலே இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நிறைய குடம் எப்பவுமே லட்சுமி வீட்டில் இருக்கணும். நிறைய குடம் நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கூட நிறைய குடம் எவ்வளோ வந்தாங்கன்னா நிறைய குடம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லன்னு சகுனம் சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய குடம் தண்ணி. மற்றபடி இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், சின்ன சின்ன பானை. இங்கே உள்ளவங்க ஒரு என்ன தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாதிரி இங்கே ஒரு கலாச்சாரம், அதனால் இவங்க பண்ணுற மாதிரி நாங்களும் பண்ணுறோம் இங்கே. சரிங்களா? அப்புறம் வந்து நான் பூஜை ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி சாமி படம்லாம் வேறு மாதிரி மாற்றி பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ இன்னும் நாள் போடுறேன். இப்போ நான் லட்சுமி பூஜை பண்ணியிருக்கிறோம், அதனால் அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். லட்சுமியை பாருங்கள், ஃபுல்லாக நகையெல்லாம் பண்ணி. லட்சுமிக்கு முன்னாடியே